இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே, வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை தலையில் இருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையில் இருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தலையில் இருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன், பாவ தலையில் இருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே, வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். அடிமை என்றழைக்கவில்லை, நம்மை நண்பர் என்றாரே. உரிமை வாழ்வு வழங்க நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அடிமை என்றழைக்கவில்லை, நம்மை நண்பர்கள் என்றாரே. உரிமை வாழ்வு வழங்க நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே, வாழ்வு உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் வழியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்களுள் பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய பெற்றோர், குறிப்பாக நம்முடைய தாய். இந்த நாளிலே நம்முடைய அன்பு தந்தை பால்ராஜ்குமார் அடிகளாரின் தாயார் அவருடைய நினைவேந்தல் திருப்பலியிலே பங்கு கொள்ள வந்திருக்கும் நீங்கள் அந்த தாயின் அன்பை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இங்கு இருக்கின்ற குருக்களும் நன்றி உணர்வோடு வந்திருக்கிறார்கள். அந்த தாய் அந்த அளவிற்கு கடவுளுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இந்த நாளிலே அந்த அன்பு தாய் ஆண்டவருடைய பேரின்ப ராஜ்யத்தில் இருந்து கொண்டு நம் அனைவருக்காகவும் பரிந்து பேச வேண்டும். அது மட்டுமல்லாது அவர் காட்டிய நெறியிலே பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் இந்த ஊர் மக்களும் அனைவரும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின்
அன்புமிக்க இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வும் நீரே. திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்கப்படுகின்றோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்டவும் அடியார் அந்தோனி அம்மாள் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைத்திட தகுதி பெறுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வாசகம். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போர்க்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்றி விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் இந்த இதயம் இறைவனை நாடும். உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்றா பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். குயவன் கையாலே மண்பாண்டம் உடைந்திடும் கதையின் நாயகன் நான் என்று கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். பாறை அரணாயிருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்து. பாறை அரணாயிருப்பவரே நொறுங்கிய இதயம் நான் சுமந்தேன். காலை மாலை அறியாமல் கண்ணீர் வடித்திடும் நிலையானே. காலை மாலை
மணிகளை கோர்த்து எடுத்தாள் அழகிய மணிமாலை நானாவேன் கலைமான்கள் நீரோடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் வான்கள் நீரோடை தேடும் இந்த நிதயம் இறைவனை நாடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். அவர் இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிரும் உயிருப்பும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இருபால் பொதுநிலையினரே, இந்த நாளில் முதலாக நான் உங்கள் எல்லோர் சார்பாகவும், இங்கே இருக்கிற குருக்கள் சார்பாகவும், அருட்கண்ணீர்கள் சார்பாகவும், பொதுநிலையினர் சார்பாகவும், இந்த தாயை இழந்து வருந்துகிற இந்த குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை கூப்பி சொல்லுங்க. இங்கே வந்து தாஸ் இருக்கிறாப்புல, அக்கா சாந்தி இருக்கிறாங்க, இவங்க பாஸ்கருடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க, லில்லி இருக்கிறாங்க, எனக்கு நிறைய பேர் தெரியல, உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற எல்லோர் சார்பாகவும்
எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னை மறையுரை ஆற்ற வேண்டும் என்று அருட்பணியாளர் பால்ராஜ்குமார் என்னை வலியுறுத்தி கேட்டதால் நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா என்னை விட இங்கே பெரிய சாமியாருங்களாம் இருக்கிறாங்க. ஃபாதர் வின்சென்ட் இருக்கிறாரு, ஃபாதர் தேவசாயராஜ் இருக்கிறாரு, இந்த பக்கம் வேறு யார், ஜெர்மானஸ் இருக்கிறாரு. என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த குருக்கள் இருக்கின்ற பொழுது என்னை வலியுறுத்தி ஒப்புக்கொள்ள வைத்தார்கள். ஸோ ஐ எம் போத் ஹம்பிள்ட் அண்ட் ஹானர்ட். ஐ எம் போத் ஹம்பிள்ட் அண்ட் ஹானர்ட். நான் தாழ்மையாகவும் உணர்கிறேன், பெருமையாகவும் உணர்கிறேன். தாழ்மையாகவும் உணர்கிறேன். ஐ எம் போத் ஹம்பிள்ட் அண்ட் ஹானர்ட். ஸோ இன்னைக்கு இந்த மறையுரையை மிக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று, அம்மா என்கின்ற வார்த்தை. இந்த அம்மா என்கின்ற வார்த்தையை பல நேரங்களிலே நாம் ஒரு 3 எழுத்து வார்த்தைகளாக நினைத்து கொள்கிறோம். ஆ இம் மா. அம்மா என்பது வார்த்தை அல்ல. அம்மா என்பது ஒரு உணர்வு. அம்மா என்பது ஒரு உணர்ச்சி. நம்ம நிறைய அதை we simply take it for granted, like அது ஒரு வார்த்தையாக நம்ம எடுத்துக்கிறோம். அம்மா, அப்பா அப்படின்றது. அம்மா என்பது வார்த்தை அல்ல. அம்மா என்பது ஒரு உணர்வு. அம்மா என்பது ஒரு உணர்ச்சி. அது இருக்கிறப்போ நமக்கு தெரியாது. அம்மா இருக்கிறப்போ நமக்கு தெரியாது. எப்போ நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து போகிறார்களோ அப்போ தான் அவர்களுடைய இருப்பின் அருமை நமக்கு புரியும். அவர்கள் இல்லாமையில்தான் அவர்களுடைய இருப்பின் அருமை நமக்கு புரியும். We only feel their absence only. We feel their presence only in their absence. அவங்க இல்லாதப்போ தான் அவங்களுடைய இருப்பின் அருமை நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. இரண்டாவது, அம்மா என்பது ஒரு உணர்வு, உணர்ச்சி என்று சொன்னேன். இரண்டாவது, அம்மா என்பது உறவும் கூட. எங்கள் அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமான ஒரு உறவு. ஏன் வேவக்கல்ல பஸ்ஸில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்க எல்லாரும் பூசிக்கு வருவாங்க. வந்து திருப்பலி முடித்து விட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு என்ன தான் பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. அது ஒரு உறவு. ஏன்னா 2 பேரும் ஒன்றா தரங்கம்பாடியில் படிச்சிருக்கிறாங்க ஒரு காலத்தில். அதே போல் குள்ளஞ்சாவடியில் சந்தை நடக்கும். வெள்ளிக்கிழமை சந்தையா என்னமோன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை சந்தையா? அதுக்கு எங்கள் அம்மா ஒரு ஒயர் கூடையை தூக்கின்னு வருவாங்க. நான் சின்ன பையன் அப்போ, அநேகமாக 6வது இல்லைன்னா 7வது படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க கையை பிடிச்சிட்டு வருவேன். அந்த சந்தையில் எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டு அந்த ஓட்டு வீடு சுற்றி தென்னை மரங்கள், அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் இன்னும் பேசுவாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பேசுகிறாங்கன்னே நமக்கு புரியாது. ஆனால் உட்காந்துட்ருப்பேன், இல்லைனா வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். அம்மா என்பது இந்த 2 பேருக்குமான ஒரு உறவு. அம்மா என்பது உணர்வு. அம்மா என்பது ஒரு உறவு. மூன்றாவதாக, இந்த நேரத்தில் நாம் அவர் கம்பவுண்டர், அவரையும் நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் எத்தனை பேரை குணமாக்கியிருக்கிறார், எத்தனை பேருக்கு உடல் நலம் கொடுத்திருக்கிறார், எத்தனை பேருக்கு ஊசி போட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒத்துழைத்தது யார்? இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்தது யார் என்றால் திருமிகு அந்தோணி அம்மாள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இவர்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் இல்லை என்றால் அவரால் தன்னுடைய பணியை நிறைவேற்றிக்கவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அவரால் சிறப்பாக பணியாற்ற முடிந்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அம்மா அந்தோணி அம்மாள் என்று சொல்லலாம். இன்றைக்கு நற்செய்தி, வேறு நற்செய்தி வாசித்தாங்க. இன்றைக்கு உண்மையாலுமே ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி பேறு பெற்றோர் மலைப்பொழிவு தான் இன்றைக்கு நற்செய்தி. 2 இருக்கும். மத்தேயு மலைப்பொழிவு, மலையிலிருந்து மேலே உட்காந்துக்கிட்டு. லூக்கா நற்செய்தியாளர் சமவெளி பொழிவு அப்படின்னு வரும். ஆனால் எனக்கு லூக்கா நற்செய்தியாளர் தான் பிடிக்கும். ஏன்னா மேலே உட்காந்துட்டு பேசும்போது அதில் ஒரு அதிகாரம் இருக்கும். ஆனால் சமவெளியில் உட்காந்து பேசும்போது மக்களோடு இயல்பாக யதார்த்தமாக உரையாடுகிறார் என்று அர்த்தமாகிறது.
ஆனால் ரெண்டுத்துலேயும் ஒரே விஷயம்தான். என்ன விஷயம்? பேறு பெற்றோர். யார் பேறு பெற்றவர்கள்? அடுத்தவர்களுக்கு யார் துரோகம் செய்யவில்லையோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அடுத்தவர்களுக்கு யார் கெடுதல் நினைக்கவில்லையோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அடுத்தவர்களுக்கு யார் நன்மை செய்தார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது கம்பவுண்டர் நல்லது செஞ்சார், அவர் பேறு பெற்றவர். அவரோடு ஒத்துழைத்த திருமிகு அம்மா அந்தோணி அம்மாள் பேறு பெற்றவர்கள். 2 பேரும் பேறு பெற்றவர்கள். இந்த பேறு பெற்ற நிலைக்கு நாமும் போக வேண்டும் என்றால் நாமும் நம்முடைய மனதிலிருந்து இருக்கக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். அப்போ தான் நாமும் இந்த 2 பேரை போல பேறு பெற்றவர்களாக மாறுவோம். இந்த குடும்பம் இன்றைக்கு தாயை இழந்து வருந்துகிற இந்த சூழலில் அவர்களுக்கு நாம் நம்முடைய ஆறுதலை தருவதற்காக இவ்வளோ பேர் வந்திருக்கோம் இல்லையா? இதுவே நம்முடைய நன்மனத்தை காட்டுகிறது, நம்முடைய நல்ல மனசை காட்டுது. இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா? அதுவே ஒரு நல்ல மனசு தான். ஆகவே நாமும் பேறு பெற்றோர்கள் தான். எனவே இவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மீண்டுமாக இந்த குடும்பத்திற்காக, இந்த குடும்பம் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும். இந்த இழப்பை தாங்கிக் கொள்வதற்கான தைரியமும் துணிச்சலும் இவர்களுக்கு வர வேண்டும் என்று இவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புமிக்க சகோதரரே, இறைமகன் இயேசு நம்மில் ஒருவராக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரணத்தை சந்தித்ததால் நமது மரணங்களை புனிதப்படுத்தி இருக்கின்றார். அவர் உயிர்ப்பை நமக்கெல்லாம் பெற்றடைந்ததால் அந்த உயிர்ப்பின் மகிமையில் இறக்கின்றவர்களையும் பங்கு பெற செய்கின்றார். நமது தாயார் அந்தோணி அம்மாள் அந்த இயேசுவை நம்பியதால், அவரோடு மரணத்தில் பங்கேற்றதால் அவரோடு உயிர்ப்பிலும் பங்கேற்கின்றார். அந்த மகிமையை கடவுள் அவருக்கு தருகின்றார் என்கின்ற ஆறுதலான உணர்வில் நமது தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களை அனைத்து தீங்கிலிருந்து விடுவித்து காக்கின்ற எம் இறைவா, எத்தகைய தீய சக்தியும் எம்மை தீண்டாது வலியவராயிருந்து
எங்களை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களுக்கு ஆன்ம பலத்தையும் இறை ஞானத்தையும் நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, சாவுக்குரிய உடலுக்கு நீர் உயிர் அளிப்பவர் என்பதால் இறந்தவும் அடியாராகிய அந்தோணி அம்மாள் மற்றும் இவர்களின் குடும்பத்தில் இறந்த தந்தை புலோமின் தாஸ் மற்றும் பாஸ்கர் இவர்களுக்காக நாங்கள் விசுவாசத்துடன் வேண்டுதல் புரிகின்றோம். உருகும் உள்ளத்தோடு நாங்கள் செய்யும் ஜெபத்தால் உயிர்த்தெழும் நாளில் இவர்கள் உம் திருமுன் வந்து சேர்ந்து உம் புனிதரோடு பேரின்ப மகிமையில் பங்கு பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பால் அரவணைக்கும் எம் இறைவா, உம் திருமகன் இயேசுவோடு இணைந்திருக்கும் நாங்கள் அவருடைய சாவிலும் அவருடைய இணைந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து பாவத்துக்கு ஏதுவான மனித இயல்பை விட்டகன்று நீதிமான்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் விசுவாசிகளுக்கு இறப்பினால் வாழ்வு முடிவு பெறுவதில்லை, அது மாறுபடுகின்றது. நிலையான வாழ்வை நோக்கி அது எங்களுக்கு திறப்பாக இருக்கின்றது. விண்ணக வாழ்வுக்கு பிறப்படைந்திருக்கின்ற எங்கள் அன்னை அந்தோணி அம்மாள் அவருக்காக, அவர் வழியாக இந்த உலகில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரை வானதூதர் மத்தியிலும் புனிதர் அனைவர் இடையிலும் உம் மகிழ்ச்சியிலும் மகிமையிலும் இடம்பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா.
செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையன் உள்ளமதை நிரப்பிடவே, முழுமையன் உள்ளமதை நிரப்பிடவே, நாவில் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலும் கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறந்த உம்மடியார் அந்தோணியம்மாவின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு அவர் விண்ணக உதவிகளால் தூய்மை பெற்று உமது மாட்சியில் என்றும் வாழும் பேற்றினை பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமி. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திரு நிகழ்வை கொண்டாடுகின்றோ. ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கின்ற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்,
மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீழ்ப்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருமதி அந்தோணியம்மாள் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் அது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் அருளும் எமக்கு அமைதி அருளும் அருளும் எமக்கு அமைதி அருளும் அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலைத்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உங்களுக்கு நன்மை வழங்கப்படும். 2 குணங்களின் நன்மை பெற தாஸ், லில்லி, சூசி, ராணி, சாந்தி, அருளானந்தம், மெர்சி, சந்தனம், ரிச்சர்ட், என்னான்ம உடவே வா, என்னுள்ள உயிரே வா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. என்னான்ம உடவே வா, என்னுள்ள உயிரே வா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயின, உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோ சாவை வெல்லவோ. முன்னோர் உண்டனர் மன்னா மடிந்து போயின, உன்னை தகுதியாய் உண்டாள் வாழ்வோம் சாவை வெல்லவோ. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர, உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர. என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா. இனி நான் மெல்ல தேவே மறைந்து போனே, இனி நீரே என்னில் வாழ்வே வாழ செய்குவே. இனி நான் மெல்ல தேவே
எனவே அழைத்தேன் வா இறைவா என்றும் என்னரும் குளிர வா இறைவா. எனவே அழைத்தேன் வா இறைவா என்றும் என்னகம் குளிர வா இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர, உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர, என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன், நான் வாழ என்னகம் வா, என் ஆன்ம உணவே வா. வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயரின் அடுத்த வாரிசு என் வகுப்பு தோழர் பேரரு திரு ஜான் நிக்கோலாஸ். வேலூரிலிருந்து இந்த திருப்பலி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் குரலுக்கு நான் அடிமை. இவருடைய குரலை என் காதுகள் கூட காதலிக்கும். இருந்தாலும் உடல்நலம் குன்றி இருந்தாலும் என்னுடைய வகுப்பு தோழர் என்ற முறையில் வேலூரிலிருந்து கிளம்பி இங்கு வந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இரங்கல் செய்தி வழங்க என் நட்பு சகோதர குரு அருள் முனைவர் எம் ஜெர்மானஸ் இருதயராஜ் அவர்களையும், அதற்கு முன்னால் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய குருக்கள், இவருடைய பொது பதில் குரு, அடுத்த ஆயரின் வாரிசு தயார் நிலையில் இருக்கிற பேரரு தந்தை இசட் எம் தேவசகாயராஜ் அருள் முனைவர், இவர்கள் 2 செய்திகள் வழங்குவார்கள். அதற்கடுத்து என்னுடைய வகுப்பு தோழர் கடலூர் மறைவட்ட முதன்மை குரு பேரரு திரு எல் வின்சென்ட் அவர்கள் அம்மாவின் படத்தை மந்திரித்து குருக்கள் முதலில் அஞ்சலி செலுத்துவார்கள். அதற்கடுத்து அருட்சகோதரிகள், அதற்கடுத்து தாஸ் சமூகம் இந்த அஞ்சலியை ஏறெடுப்பார்கள். அதற்கு முன்னால் ஒரு அற்புதமான கடிதத்தை உங்களுக்கு நான் படித்து காட்ட ஆசைப்படுகிறேன். ரெவரண்ட் டாக்டர் என் ஜோனாஸ், ஹெட் இஸ்கான் சேர் இன் ஏஷியன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ். The most beautiful letter I have ever enjoyed in my life. எந்த அடித்தல் திருத்தலும் இல்லை. நானே கண்டு பொறாமைப்படுகிறேன். என்னுடைய கர்வத்தில் கல்லெறிந்து விட்டவன் என்பதுதான் உண்மை. ஒரு ஆண்டு எனக்கு இளையவனாக இருந்தாலும் மிக அற்புதமாக இந்த கடிதத்தை நான் ஃப்ரேம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். Dear Father Paul, it was indeed a very painful message for me when I received the communication from the secretary to the Archbishop stating that your beloved mother, Mrs. Antoniamma, passed away to receive her eternal reward from the Lord of her life. I do till today remember your mother when I met several times when I was at Krishnanguppam as a regent. I am able to realize how painful it would have been for you at the demise of your mother, since the love of a mother never withers away, either by age or by death. None can fill the place of a mother. No human word in any human language can adequately console you at this moment of pains, suffering and loss. Yet the reality of life fixed by God is the indispensable, continues mercilessly with us. Please accept my heartfelt condolences at the demise of your lovable mother, and please be kind enough to share the same with your siblings Das, Lily, Rani, Santi, Bhaskar. I did pray that the Almighty, our Creator, might grant her the eternal reward that she longed for while she was with us. It is also my prayer that the Lord Jesus may also give you all the required strength to accept this moment
of loss and pain and be consoled. Please have me excused for my inability to participate at her funeral and the mass. Yours with you, N. Jonas. இந்த பெரியப்பட்டு திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் அன்பு தம்பி துரை அவர்கள் எப்பொழுது அழைத்தாலும் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்வார். நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லி, அருட் சகோதரிகள் சிறப்பாக நம்முடைய அருட்பணி எல்லோர் பேரும் எனக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான் காலம் கருத்திற்கொண்டு மறையுரையாற்றிய அருள்முனைவர் ஆனந்தராஜ் ராயப்பன் மிக சுருக்கமாகவும் நெஞ்சுக்கு நெருக்கமாகவும் பேசியிருக்கிறார். இறைவார்த்தையை பகிர்ந்திருக்கிறார். பாராட்டுக்கள். இப்பொழுது முதல் நிகழ்வாக பேரொரு தந்தை அருள்முனைவர் இசட் எம் தேவ சகாயராஜ். அன்புக்குரியவர்களே, நினைவேந்தல் திருப்பலி, நினைவு திருப்பலி, காரிய திருப்பலி, துக்கநீக்க திருப்பலி என்னெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலே அம்மா அந்தோணி அம்மாளுக்காக நாம் ஜெபிப்பதற்காக இங்கே ஒன்று கூடினோம். அவருடைய ஆன்மா இளைப்பாற்றி பெற நாம் அனைவரும் திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். துக்கம் என்பது தொடரக்கூடிய ஒன்றல்ல. இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் துக்கம் கொண்டாடிக்க முடியாது. அடுத்து நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் துக்கம் முடிவதற்காக இது திருப்பலியை இப்படிப்பட்ட நாட்களை வைக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்கள் இறந்த திருப்பலியிலிருந்து இந்த நாள் வரை துக்க நாட்களாக அனுசரிக்கப்பட்டு துக்கம் முடிக்கின்ற நாள் இதுவாக இருக்கின்றது. இந்த நாளில் இந்த துக்கம் முடிந்தாலும் நினைவுகள் என்றும் மறப்பதில்லை. இழப்பு என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இனி ஒவ்வொரு நாளும் அருட்தந்தை பால்ராஜ்குமார் இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அம்மாவுடைய நினைவு அவர்களுக்கு நின்று கொண்டுதான் இருக்கும். இந்த வீட்டை பார்க்கின்ற பொழுதும் நடக்கின்ற பொழுதும் அவர் நினைக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு எப்படியெல்லாம் குழந்தை முதல் இன்று வரை உணர்ந்திருக்கிறார்கள், வயதான காலத்தில் கூட தங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து அவர் வருத்தப்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. ஆனால் அவற்றையும் தாண்டி இந்த அன்பானது கடவுள் கொடுத்தது. அந்த அன்பை கடவுள் தொடர்ந்து நமக்கு வழங்குவார் என்ற உணர்வோடு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தி செல்ல அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலே மாலை வேளையிலே நம்முடைய பேராயர் அவர்கள் வந்து இங்கு திருப்பலி நிறைவேற்றி அவர்கள் ஆறுதல் சொன்னாலும் இந்த மறைமாவட்ட அனைத்து குருக்கள் சார்பாகவும் மறைமாவட்ட மக்கள் சார்பாகவும் அருள் சகோதரிகள் துறவைகள் சார்பாகவும் தந்தை பால்ராஜ்குமார் அவர்களுக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவுடைய ஆன்மா இளைப்பாற்றில் பெறுவதாக, நித்திய இளைப்பாற்றியவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளியவர் மேல் ஒளிர்வதாக. பேரருட் தந்தை எம் ஜெர்மானஸ் இருதயராஜ். அருட்தந்தையர்களே, கண்ணீர்களே, பால்ராஜ் குடும்பத்தினர்களே, அனைவருடைய பேராலும் அனுதாபங்களை தெரிவித்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய தனிப்பட்ட முறையிலே பால்ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இது மாதிரி செய்தி சொல்லணுன்றப்போ புது கவிதை சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் திருநெல்வேலிக்கே அல்வாவா, அப்புறம் திருப்பதிக்கே லட்டா, பால்ராஜுக்கே புது கவிதையா. பால்ராஜ், நான் ஒரு வரி சொல்கிறேன், அது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கோம். அதாவது கவிதை மேத்தாவிலிருந்து வைரமுத்துலேருந்து கடைசி வரைக்கும். நான் ஒரு வரி சொன்னாக்கா புத்தகத்தை பேர சொல்லுவார் பாருங்கள். என் தந்தையை சென்னையில் இருக்கிற என் வீட்டிற்கு அழைத்தேன். உன் வீட்டில் எச்சித்துப்பு இடமில்லை என்று வர மறுத்து விட்டார். யார் சொன்னது? எந்த புக்கு? வைரமுறுத்து இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள். கைத்தட்டுங்க. அதனால் புது கவிதை வேணாம், பழைய கவிதை. ஒரு அம்மா குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க. ஒரு பக்கம் வரிசையாக இருக்குது. சங்கில் ஒன்று, அந்த காலத்துலலாம் இது இருக்கும் இல்லையா, பாலடை. சங்கில் ஒன்று, பித்தளையில் ஒன்று, இரும்பில் ஒன்று, வெள்ளியில் ஒன்று, எல்லாத்துலேயும் பால் ஊற்றி வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு அதுலேருந்து இந்த பால் ஊற்றாமல் கையில் எடுத்து வாயில் ஊற்றுறாங்க அந்த குழந்தைக்கு.
பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, ஏண்டியம்மா இத்தனை பாலடை வச்சுருக்கிற, இதெல்லாம் விட்டு விட்டு கையில் எடுத்து ஊத்துறியே அப்படின்றப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம், சங்காலை பால் வார்த்தால் சமர்த்து போகும்னு, பித்தளையால் பால் வார்த்தால் பேச்சு போகும்னு, இரும்பாலை பால் வார்த்தால் எழுத்து போகும்னு வெள்ளி பாலாடை வாங்கி வைத்தேன், வெள்ளியும் வேண்டாம் என்று விரலாலே ஊற்றினேன். என்னென்னா இதில் இருந்து ஊற்றுனா ஏதோ ஒன்று குறை வந்துடுமா குழந்தைக்கு. சங்கால ஊற்றுனாக்கா சமத்தாக இருக்காதான், பித்தளையால் வார்த்தா பேச்சு இருக்காதான், இரும்பால் வார்த்தா எழுத்து இருக்காதான், எது வேணான்னு வெளியே வாங்கினாங்களாம். அதில் என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கையாலே ஊற்றினேன். ஏன்னா என் கையாலே ஊற்றினால் என்னுடைய பண்புகள் அந்த குழந்தைக்கு வந்து சேரும் என்று ஊற்றினாராம். அந்தோணி அம்மாள் என்ற தாய் பால்ராஜ் அவர்களுக்கும், லில்லி அக்காவிற்கும், பாஸ்கருக்கும், சாந்திக்கும், தாசிற்கும், ராணி கடைசி, அதனால தான் கடைசியாக சொல்கிறேன், அனைவருக்கும் அந்த தாயின் கையாலேயே எடுத்து ஊற்றியதால் அன்பு என்ற வடிவமாக இருக்கின்ற அந்தோணியம்மாள் அவர்களுடைய அந்த குணம் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது வந்து என்ன சொல்லலாம், ரிலேரேஷன் சொல்லலாம். அம்மா இறந்து அடுத்த நாள் வந்து பால்ராஜுக்கு பிறந்த நாள் இல்லைங்களா, அதனால் ரிலே ரேஸ். அம்மா வந்து உங்கள் கையில் எல்லாம் பேட்டன் கொடுத்துருக்காங்க, நான் எப்படி ஓடணும், நான் எப்படி எல்லாத்தையும் கவனிச்சிட்டனோ அதேமாரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கடமை ஜெர்மன் சொல்லுப்பா, அடுத்து நானாடா ஜெர்மன் போகணும் இல்லை, பேட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதை போன்று நீங்களும் அனைவரும் அம்மா எப்படி அன்பாக அனைவரோடு இருந்தார்களோ அம்மா ஊற்றிருக்காங்கப்பா, சரி தேங்க்யூ, அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சகாயராஜ் அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார்கள். எப்படின்னாக்க துக்கம் இருக்கிறது, ஆனால் விசுவாசம் அதை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே தொடர்ந்து அந்த தாய் எவ்வாறு அனைவரையும் தாயாக நினைத்து வளர்த்தார்களோ, அன்றைக்கி அழப்பா மேயர் ஆயர் ராயப்பன் அவர்கள் அழகாக சொன்னாங்க, நான் வந்தேன் நான் சாப்பிடுவேன், அது நம்ம ஃபிலமிந்தாஸ் வந்தால் அவர், நான் வந்தால் கேட்கவே வேணாம், அற்புதமாக அனைவரையும் பிள்ளைகளாக நினைத்தார்கள், அனைவரையும். ஆகவே அனைவருக்கும் கேட்டுக்கொள்கின்ற ஒரே வேண்டுகோள் எனக்கும் தான் அது, அந்த அன்னையின் கரத்திலே உண்டவர்கள், அந்த அன்னையினால் வளர்க்கப்பட்ட நாம் அந்த அன்னையைப் போல தொடர்ந்து நாம் வாழ்க்கை நடத்துவோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதாக. தோற்றுப்போனேன் ஜெர்மானஸ், உன்னுடைய வார்த்தைகளுக்கு முன்பு நன்றி. இறுதி ஜெபம் முடிந்த பிற்பாடு இந்த ஜெபத்தை அன்னையினுடைய படத்தை அருட்தந்தை பேரறிஞர் திரு எல் வின்சென்ட் அவர்கள் அதை மந்திரித்து திறந்து வைப்பார். நாங்கள் அனைவரும் கீழே வந்து மந்திரித்து விட்டு திருவுடை அகற்றிவிட்டு அருட்சகோதரிகள் அருட்பணியாளர்கள் நம்முடைய கான்வென்ட்டிற்கு உணவருந்து செல்வார்கள். மற்றவர்கள் இங்கே இருந்து உணவருந்துவார்கள். தந்தை தேவசகாயராஜ் குறிப்பிட்டது போல மாலை 6 மணிக்கு பேரர் தந்தை நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த திருப்பலி ஆற்றுவார். பாவம் கடினம், அவர் திருச்சியிலிருந்து இங்கு வருவாரா வெளியூருக்கு செல்வாரா என்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் நமக்கு இதுவரை செய்தவர் கண்டிப்பாக இங்கு வருவார். 6 மணிக்கு திருப்பலி ஆற்றுவார், ஆற்றிவிட்டு அவர் அங்கு செல்வார் என்பது நம்முடைய கணிப்பு. ஆகவே உங்களுடைய பேரமைதிக்கும் மறுபடியும் நெய்வேலி இளைஞர் குழு, புதுவையிலிருந்து பேப்டிஸ்ட், இவர்களோடு இணைந்து திண்டிவானத்திலிருந்து உபகாரமரி ஜான்சி அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. எழுந்து நிற்போம் இறுதி ஜபத்திற்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உம்மடியார் அந்தோணியம்மாள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவ பெற்று உயிர்ப்பின் முடிவில்லாத கொடையினால் வளம் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு
ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து என்னில் நான் அவரில் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் நம்முடைய தாய் இதுகாலம் வரையில் கடவுளுடைய பராமரிப்பில் அன்பில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய நினைவேந்தல் திருப்பலியை ஒப்பு கொடுத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக நாம் அனைவரும் கூடி ஜெபிக்கின்ற வேளையில் அவர்கள் நமக்கு செய்த அளவற்ற நன்மைகளுக்கும் தியாகங்களுக்கும் கடவுளுக்கு நன்றி கூறி இந்த திருவுருவ படத்தை நாம் மந்திரிக்கின்ற வேளையில் அன்பு தந்தை இறைவனை நோக்கி நாம் இந்த அபய குரலை எழுப்புவோம். இந்த உலக வாழ்க்கையில் 96 ஆண்டுகள் வாழ்வை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்கள் வழியாக ஒரு குட்டி திருச்சபையை அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் என்பதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். அதிலே பூத்த மலர்தான் எங்கள் அன்பு சகோதரன் அருள் தந்தை பி. பால்ராஜ்குமார் அவர்கள். ஆகவே இந்த வேளையில் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இறைவன் ஆறுதலையும் தேறுதலையும் வழங்கி அவருடைய ஆன்மா புனிதரின் நிலையில் இடத்தில் அமரச் செய்திட வேண்டும் என்று தந்தையாம் கடவுளை நோக்கி நாம் மன்றாடுவோம். இதுவும் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருவுருவ படத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த படத்தை குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உள்ளே வருகின்ற பொழுதும் வெளியே செல்கின்ற பொழுதும் அவருடைய நினைவை அவருடைய வாழ்வை தாங்கி செல்கின்ற பாக்கியத்தை பெறுவார்களாக. இவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, மணிக்கொலையில் இருக்கின்ற அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கும் வாழ்வின் முன்மாதிரியாக இருந்தது போல அவர்களுக்காக என்றும் ஜெபித்து இறைவனுடைய அருளை நாங்களும் பெற இவர் உதவி செய்வாராக. என்று வாழும் எல்லாம் வல்ல பரம தந்தை இறைவா, இந்த படத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். இதன் வழியாக நாங்கள் அவருடைய நினைவை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருடைய வாழ்வை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த படத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. ஒளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில் நீதமாக நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக, பூவில்
அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. சீயோன் நகரினிலே வீதம் பண்ணாலும் புகழ் அவர் இசைக்க. விண்ணக சீயோன் நகரினிலே வீதம் பண்ணாலும் புகழ் அவர் இசைக்க. புனிதர் வான தூதருடன் வாழ்வு ஒளி பெருக. அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. உலகில் அவர்கள் இறந்தாலும் இறை உலகில் அவர்கள் இறந்தாலும் இறை உம்மில் என்றும் வாழ வேண்டும். சாவு கதவினை அடைத்தாலும் சாவு கதவினை அடைத்தாலும் உன் சாந்தியின் வாயில் திறக்க வேண்டும். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக. அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக. அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் அவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். சேஷின் மதுரமான திருஹிருதயமே சிநேகமாயிரு. பரிசுத்த மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே சிநேகமாயிரு. திருஹிருதி அன்பராகி புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊருக்கு பாதுகாவலர் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சேசு மரியே சூசை எங்களை ரட்சித்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நன்றி. ஃபோட்டோ எடுத்தியாப்பா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். கூடுதல் செய்தி அம்மாவுக்கு இப்பொழுதுமே அருட்தந்தை அருள்முனைவர் சொல்வார், அம்மாவுக்கு நல்ல ஒரு திருப்பலி ஆற்றி இருக்கிறீர்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூடுதல் செய்தி. இதை பார்த்துவிட்டு நிறைய பேருடைய உறவினர் சாமியார் இருக்கும்போதே சீக்கிரம் செத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, பிஆர்ஓ சீக்கிரம் செத்துப்போ, இன்னும் இருக்கிற சின்ன குழந்தை ஒன்று இருக்கு சோஃபி செத்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், தந்தை இருக்கின்ற பொழுதே நீங்கள் இந்த அற்புதமான தெய்வீக திருப்பலி கொண்டாடலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இறப்பு செய்தியை கூட மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு மாந்தரீக சக்தி இந்த அருட்பணியாளர்களிடம்தான் இருக்கிறது என்பது அற்புதமான நெகிழ்வான ஒரு இறுதி ஜெபத்தை மறைவட்ட முதன்மை குரு கடலூர் கோ கத்தீட்ரல் என்னுடைய அன்பு சகோதர குரு எல் வின்சென்ட் அவர்கள் அற்புதமாக இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக்கிறார்கள். பாராட்டுக்கள். விருதாச்சலம் கருணையின் கரங்கள் அற்புதராஜ், மக்கள் மேம்பாட்டுக் கழக தலைவர் திருமிகு வல்லரசு,
கிருபைதாஸ், மணி தாஸ், அமல்ராஜ், பாப்டிஸ்ட், பிளஸ் ஆண்டனி, இந்த பகுதியினுடைய வேதியர், எருக்கூர் போஸ்ட்மேன் தாஸ், இவர்கள் குழுவினரோட ஒரு சமூகம் நின்று கொண்டு இருக்கிறது. இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து அருட்பணியாளர்கள், தம்பி ரட்சகர் வச்சிட்டிங்களா? ஓகே. என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் எங்கே இருக்கிறாங்க அவங்க? கொலம்பியா அது இருக்காங்க பாரு, அந்த சகோதரி அது இருக்காருங்க பாங்க, என்கிட்ட படித்தாங்க, அவங்க சிஸ்டர் ஆகிட்டாங்க. கொலம்பியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க அருட் சகோதரி நிர்மலா. சிறப்பு நன்றி. a word of special thanks to சிஸ்டர் நிமி. வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுடைய எத்தனை நாள் இங்கே இருக்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ. அற்புதராஜ் இந்த இருக்கான இப்போ அருட் சகோதரி. இன்னொருத்தங்க அங்கே ஜான்சின்னு ஒருத்தர் இருக்காங்க, அதை உட்காந்துருக்காங்க. ஜான்சி ஃப்ரம் திண்டிவானம். அவங்க அம்மா உபகாரமரி அங்கே இருக்காங்க. உபகாரமரி ராமலிங்கம் அங்கே இருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி. எருக்கூர் பங்கு தந்தை அன்பு தம்பி இருதயசாமி.